இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பத்தி பார்க்க போறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யாரெல்லாம் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான மக்கள் உள்ள போலாங்கிறத முடிவு பண்ணுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த கம்பெனியுடைய ஆல் டைம் சார்ட் ஸ்க்ரீன்ல வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 126 ரூபாயில இருந்து 133 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய லாஸ்ட் 5 இயர் பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 40% லாஸ் இருக்கு. 3 இயர் இருக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு லாஸ் கண்டினியூஸா இது போயிட்டே இருக்கு. மார்க்கெட் வந்து பல நேரங்களில் கீழே விழும் மேலேயும் போகும். பட் இது கண்டினியூஸா கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறத நீங்க நோட் பண்றீங்களா? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத மட்டும் நீங்க அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஏரியாவா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் 1 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அகைன் கீழே தான் போயிட்டு இருக்கு. இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சார்ட்டு கீழே போயிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஇஓ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸோ வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் யாராவது உள்ள போறீங்கன்னா, பட் டீட்டெயிலாக பார்த்துட்டு உள்ள போங்கன்னு தான் நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறது முன்னாடி இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துரும். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய growth, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்து வராங்க. அதை கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்றாங்க. பெரும்பாலான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றாங்க. அது இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா டைம், அதாவது ரைட் டைமுக்கு டெலிவரி கொடுக்கறதா இவங்களுக்கு நல்ல பேரும் இருக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பேஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதே மாதிரி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் சொல்றது என்னன்னா, டைமுக்கு கொடுக்குறாங்க பிளஸ் குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க, நல்ல பேர் இருக்குன்னு சொல்லி அதே தான் திருப்பி நான் சொல்றேன். சரி, மூணாவது பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்பான்ஷன் இன் நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கண்டினியூஸாக இவங்க நியூ ப்ராஜெக்ட்ஸையும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எந்த டவுட் இல்லை. பட் அது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு உங்களுக்கு டிபெண்டன்சி, அதாவது இவங்க நேரடியாக வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறதில்ல, கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே நம்பி இருக்கிறதுனால இவங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கம்பெனி போய் ஒரு எல்என்டி மாதிரி இருக்க கம்பெனியோ இல்லை பெரிய பெரிய கம்பெனியோட போட்டி போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எடுக்கலாம், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம். பட் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அப்படியே கிடைச்சாலும் கூட இவங்களோட ஃபண்டு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அந்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் போகிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்கிறத பொறுத்து இதெல்லாம் வருது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இல்லை, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் எடுத்துங்க, ரேட் ஏறிட்டே இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் 2 வருஷத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் ரேட்டில் முடிச்சு கொடுக்கணும். அப்போ ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மேன் பவர் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், மெட்டீரியல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குது. சரி, இவங்க வந்து ரேட் ஏற்றினாங்கனாலும் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அடுத்தது ப்ராஜெக்ட் டிலே. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் இவங்க டிலேவாக இது வரைக்கும் கொடுத்ததில்லை. பட் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் என்ன, கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ற இந்த காஸ்ட் விஷயத்துலையும் சரி, ஒருவேளை ஃபியூச்சர்ல இவங்க வந்து டிலே ப்ராஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ். இதெல்லாம் பார்த்துட்டீங்க. அப்போ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ்ல போய் பாருங்க. இதில் பி பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஜென்ரலாகவே 21 அந்த இண்டஸ்ட்ரி பி இருக்குது. 10 தான் இருக்கு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு காலத்துக்குமே 10 தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் பர் ஷேர் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த புக் வேல்யூ இதுதான் முக்கியமாக நீங்க கவனிக்கணும். 126 ரூபாய் ஷேர் பிரைஸ், ஆனால் 169 ரூபாய் புக் வேல்யூ. அப்போ இந்த மாதிரி நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில புக் வேல்யூவோட ஷேர் வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா அது சீப்பா அண்டர் வேல்யூல கிடைக்குதுன்னு தப்பா மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. அங்க உங்களுக்கு ட்ராப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்ற ஒரே விஷயம் தான், இந்த மாதிரி சூழ்நிலை ஆகவே கூடாது. ஏன்னா இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட பிரைஸ் இவ்வளவு வேகமா இறங்கியும் வந்திருக்குன்னா அப்போ காரணம் வேணும் இல்லையா? அப்போ நமக்கு இந்த காரணங்கள், சரியான காரணங்கள் கிடைக்குதோ இல்லையோ, குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பிகினர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரியான ஸ்டாக்ல இருந்து தள்ளி இருக்கலாம். நல்லா எனக்கு தெரியும், நான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், நான் ஹை ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க அது கதை வேற, நம்ம அவங்கள பத்தி பேசல. ஆனா ஒரு பிகினரா நம்ம வரும், ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா பீஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஸ்டே அவேங்கிற பதில தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஸ்டில் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், மொத்தமா கணக்கு போட்டு பார்ப்போம். அப்போ இந்த கம்பெனி எவ்வளவு growth வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுங்க. அந்த அளவுக்கு அத்தமெட்டிக்கலா போட்டால் அந்த அளவுக்கு கால்குலேஷன் வரும். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு தான் சொல்ல வரேன். ஸோ அடுத்தது இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் growth இருக்கிறது தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 60% growth தெரியுற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து 2025 வரைக்குமான ரெவென்யூ. அதே மாதிரி இவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 கோடி ரூபாயிலிருந்து 1000 கோடி ரூபாவா வளர்ந்துருக்கிறது நீங்க கவனிக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க பார்த்துக்குங்க. ஸோ நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு. ஆனா லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் ரேஷனலாக குறையுது. அதை கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் 2025ல கவனிச்சிங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. இதெல்லாமே ஒரு ரீசன், இதை நோட் பண்ணி வச்சு. இப்போ இதில் வாலடைலிட்டி ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். ஏன் சொல்கிறேன், எப்பவுமே ரீட்டைல் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் வாலடைலிட்டி இருக்கும்.
ஸோ அந்த ரிஸ்க்கும் இருக்குதாங்கன்னா எஸ் இங்கே பாருங்க உங்களுக்கு 23% வரைக்கும் 24% வரைக்கும் ரீட்டைல்ஸ் இன்வெஸ்டர் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பார்த்துட்டு தான் வாங்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். டெப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே கம்மியாக கட்டுற மாதிரி 0.45லேருந்து 0.38 ஆன மாதிரி தெரியும். ஆக்சுவலாக போன 1.5 வருஷத்துலையுமே இந்த டெப்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. கிட்டத்தட்ட 50% அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இங்கே தெரியாது. உள்ள டீட்டெயில் பார்க்கும்போது ஃபினான்ஷியலில் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். புக் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 69-70 ரூபா இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு? எஸ் 169 ரூபா கிட்ட வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது தான். பட் இதோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். டெப்ட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கு இங்கே. அடுத்து இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் இப்போ இருக்கிற டிடிஎம் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. பட் காலத்துக்கு காலம் பார்த்தீங்கன்னா பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே 14 இருந்தது. 14, 13ன்னு எவ்வளோ அங்க இருந்தவங்க தான் என்ன இருக்காங்கன்னா இப்போ வளர்ந்துட்டு போய் இப்போ கீழே குறைஞ்சு 12க்கு வந்திருக்காங்கிறத நீங்க பாக்குறீங்க. லாஸ்டா இந்த கம்பெனியோட பி பாருங்க, லாஸ்ட் 10 இயர்க்கான பி வைக்கிற அந்த ப்ளூ கலர்ல லைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் பி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 எல்லாமே வந்திருக்கு ஒரு காலத்துல, புரியுதுங்களா? 40 எல்லாமே வந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மக்கள் வந்து அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை குறைச்சிட்டே வர்றதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்க வந்துச்சு, 7ல இருந்து 10 கிட்ட வந்துருச்சு. இது புரியுதா எங்க வருது பிரச்சனைன்ட்டு? அப்ப இவங்களுக்கு நடந்த சம்பவங்கள்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, பழைய காலத்து ரெக்கார்ட்ல சொல்றேன். இவங்க ப்ராஃபிட் குறையறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இவங்களோட ஆர்டர் புக் வந்து குறைஞ்சிருச்சு. இந்த ஆர்டர் புக் ஏன் குறைஞ்சது? ஏன்னா கேரளால ஒரு ப்ராஜெக்ட்ல இவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால என்ன ஆயிருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களை வந்து ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து ரொம்ப இல்ல ஒரு லிமிடெட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஆப்வியஸா குறைய ஆரம்பிக்கும். நிறைய இப்போ நீங்க எல்என்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அது தொடர்ந்து மேல் நோக்கி நகருது. அப்ப இவங்க ஆர்டர் புக்கோட சைஸ் குறையுதுன்னு போது ஆப்வியஸா ஃபியூச்சர்ல எங்க பிசினஸ் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் கண்டினியூஸா போன 5 வருஷமா இந்த ஷேர் பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு வருது. அப்ப எதிர்காலத்திலயுமே இது வந்து பெட்டரா தான் போகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? நான் இப்போ எக்ஸல் எல்லாம் போட்டு காட்டுவல, அந்த மாதிரிலாம் போட்டு காட்டினா இது சூப்பரா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சூப்பரா தான் போகுமாங்கிறதுக்கு யார்கிட்ட கன்ஃபர்மேஷன் இருக்கு? பேசிக் நீட்ஸ் என்ன? நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நான் எப்படி எக்ஸல் போட்டு உங்களுக்கு காட்ட முடியும்? புரியுதுங்களா? அப்ப நான் எக்ஸல் போடணும்னாலும் போட்டு காட்டுறேன். போட்டு காட்டினா பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுங்க, அந்த அளவுக்கு growth இருக்கும். பாருங்க இப்போ லாஸ்டா அந்த 5 வருஷம் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த 5 வருஷம் ரெக்கார்டையும் நான் உங்களுக்கு இந்த earning per share வச்சு நான் ஒரு எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ற மாதிரி எப்பவுமே போற மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு காட்டுது? 64 ரூபாயில இருந்து 65 ரூபாய் உங்களுக்கு ஃபியூச்சர் earning per share வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். வராதுன்னு நான் சொல்லல. பட் வருங்கிறதுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல கம்மியா இருக்குன்னு சொன்னேன் தவிர, இப்போ பாருங்க நான் 35 ரூபாய் போட்டிருக்கேன் 25ல. ஆனா இப்போ டிடிஎம் எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. பட் நம்ம எக்ஸல் என்ன சொல்றது? 39 ரூபாயில இருந்து 40 ரூபா வரும்னு காட்டுது. இது தியரிட்டிக்கலா பார்க்கும்போது நல்லா வளரும் அப்படின்னு காட்டுறது. ஆனா இதுதான் வரும்ன்றது நமக்கு தெரியாது. அவங்க ஆர்டர் புக் பிரச்சனை, நான் சொன்ன கேரளால இருக்கக்கூடிய இஷ்யூ, அது டெப்ட் வளர்ந்துருக்கு. இதெல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் உங்களுக்கு பிரச்சனையில மாட்டுறதுக்கு இல்லையா? நீங்க தாராளமா என்ன கேட்டா சொல்லுவேன், தாராளமா ஸ்டே அவேங்கிற ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. பட் நான் ரிஸ்க் எடுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுக்கு போக பிளான் பண்றேன், இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து புக் வேல்யூவோட கம்மியா இருக்கு, அதனால நான் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? அப்படி நீங்க வாங்குற பட்சத்துல எதிர்காலத்துல இது 70 ரூபா வந்துருச்சுன்னா அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கணும் இல்லையா? சரி 70 ரூபா நான் கொஞ்சம் கம்மி பண்ணியே போடுவோம், ஒரு 50 ரூபா போடுமா? இன்னைக்கு இருக்கிற பி எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. நான் 7ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ 7 வந்துச்சுன்னா உங்களுக்கு 350 ரூபா வரும். எப்போ 2030 சொல்லு, 4.5 வருஷத்துல. அப்போ உங்களுக்கு சிஏஜி எவ்வளவு வருது? 25.5 வருது கிட்டத்தட்ட இல்லையா? சப்போஸ் இல்லை இன்னைக்கு இருக்கிற பி 10 நம்ம போட்டு பார்த்தோம்னா இந்த ஷேர் பிரைஸ் 500 ரூபாய் வரைக்கும் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்படி ஒருவேளை 500 ரூபாய்க்கு போச்சுன்னா, சரிங்களா, அப்படி ஒருவேளை 500 ரூபாய்க்கு போச்சுன்னா 35% மேல என்ன ஆச்சு? உங்களுக்கு சிஏஜிஆர் கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன். நல்லா பார்த்துக்க, இதெல்லாம் தியரிட்டிக்கல் தான். அங்க கன்சிஸ்டன்சிலாம் வந்து நம்ம யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது இல்லையா? பட் தியரிட்டிக்கலா பார்க்கும்போது இது நீங்க ஒருவேளை பி வந்து 12 போகுது, ஏன்னா காலத்துக்கும் போயிருக்காங்க, எஸ் போயிருக்கு. அந்த பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது கூட 600 ரூபாய் பிரைஸ் வந்ததுன்னா உங்களுக்கு 40% வரைக்கும் சிஏஜிஆர் கிடைக்கும். இதெல்லாம் தான் காரணம் ஏன் இந்த கம்பெனியில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதான்னு தொடர்ந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் நான் என்ன சொல்றேன்னா, சில நேரங்கள்ல நம்ம போர்ட்ஃபோலியோல அதிகமான லாபமே வந்தா கூட ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிடு, ஹை ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிடு. அப்ப அந்த ஹை ரிஸ்க் எடுத்துட்டு போய் நான் எப்படி என்னோட போர்ட்ஃபோலியோ உட்கார வைக்க முடியும்? நாளைக்கு இந்த கம்பெனி சைன் அவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? எதுவுமே நடக்காதுன்னு கிடையாது, காலத்துக்கு காலம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஐ மீன் ஒரு ஸ்மால் கேப்ல வரக்கூடிய இண்டஸ்ட்ரி, என்ன வேணா நடக்கும், நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. பட் பி கேர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இல்ல நான் எனக்கு வந்து ஐடியா இருக்கு, எனக்கு டெக்னிக்கல் சார்ட் இருக்கு, என்னால இதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். அதை பத்தி நான் பேசுறேன். நான் சொல்றது பிகினர்ஸ் மாதிரியான லாங் டர்ம் இன்வெஸ்டர் எனக்கு வந்து கிளாரிட்டி வேணும்னு கேட்டீங்க, அதுக்கான வீடியோவை தான் இது கொடுத்துருக்கேனே தவிர மற்றபடி இதை தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணணும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோலவே பதிலாக வந்துடும். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நான் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்கேன், டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன், நம்ம எப்படி வந்து அதில் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. கரெக்டா? நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம்?
நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்ல சூப்பராக வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.